ஹாய். தற்போது சிங்கப்பெண் அதிரடிப்படையை தமிழக முதல்வர் அவர்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறார். தமிழகத்தில் நிலவும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து கொண்டு வருவதால் இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு அதிரடிப்படை எல்லாம் தமிழகத்திற்கு தேவைப்படுகிறது. உண்மையாகவே முதல்வர் அவர்களுக்கு சல்யூட். இந்த மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை நீங்கள் செயல்படுத்துவதற்காக. சிங்கப்பெண் அதிரடிப்படை ஆரம்பித்தால் குற்றங்கள் குறைந்து விடுமா அப்படின்னு பார்த்தா இல்லை. குற்றவாளிகளுக்கு தண்டனை உடனடியாக வழங்க வேண்டும். தண்டனை வழங்கினா முடிஞ்சா அப்படின்னு பார்த்தா அவங்க ஒரு வருஷம் கழிச்சு ரிட்டன் ஜாமீன் போட்டு வெளியே வந்துடுறாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் இன்னும் மாற்றணும் அப்படிங்கிறதான் மக்களுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கும். ஏன் அப்படிங்கிற பட்சத்தில் பல குற்றவாளிகளை நம்ம அரெஸ்ட் பண்ணி கைது பண்ணுறோம். ஆனால் அவங்க ஒரு வருஷமோ 2 வருஷமோ கழித்து ஜாமீனில் வெளியே வந்து அதே தப்பாக பண்ணுறாங்க. இதை கொஞ்சம் முதல்வர் அவர்கள் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது தான் மக்களின் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவர்களுக்கு உடனடியாக ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனையை கொடுத்து முடிச்சிடணும் அப்படிங்கிறது தான் ஒரு வேண்டுகோளாக இருக்கும். ஸோ சிங்கப்பெண் அதிரடிப்படை வாழ்த்துக்கள். இன்னும் கொஞ்சம் முதல்வர் அந்த விஷயத்தில் கவனம் செலுத்தி நிறைய புதிய மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறத மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.